வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மாலினி செல்லியன்ட்ட இன்னைக்கு ஒரு நாள் நைட் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் செல்லியன் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னால் நைட் இன்னைக்கு வர முடியாதுமா, எனக்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தானே செல்லியா, உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். ஆஃபீஸில் தானே இருக்கிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எழில் பாக்கியாட்ட சொல்கிறாரு, நான் மறுபடியும் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா எழில்கிட்ட நான் போய் இனியாவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இனியா அங்கே ரூமில் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னால் ட்ரிப்புக்கு போகவே முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வரைக்கும் டைம் இருக்குதுல்ல, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. யாராலே வர முடியலன்னா என்ன, எனக்கு தான் இப்போ கார் ஓட்ட தெரியும்ல, நான் உன்னை ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போ கொஞ்ச நாளாதாம்மா நீ கார் ஓட்டிகிட்டு இருக்கிற, அவ்வளோ தூரம்லாம் உன்னால் ட்ரைவ் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. நம்ம காருக்கு டிரைவர் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. மறுநாள் காலையில் எழில் இப்போது பாக்கியாட்ட சொல்கிறாரு, நான் ஆஃபீஸில் கேட்டு பார்த்தேன், உங்களால் அந்த ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னா வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வேலை ரொம்ப முக்கியம் எழில், நீ வேலையை விட்டுட்டுலாம் இவ்வளோ ட்ரிப்பு கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. பேசாமல் ஒன்று பண்ணுமா, நீயே இவ்வளோ ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அவ்வளோ தூரம் நீங்கள் 2 பேரும் மட்டும் எப்படி தனியாக போவீங்க அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேட்குறாங்க. வேணும்னா ஒன்று பண்ணுங்கத்த, நீங்களே எங்கள் கூட வந்துடுங்க, அதை விட எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியாவோட மாமியாருமே சம்மதம் சொல்லிடுறாங்க. செல்வி சொல்கிறாங்க, உங்கள் புண்ணியத்தில் நான் கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டேன், நான் இன்னும் கேரளாவும் பார்த்ததில்ல, நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறேங்க. பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் படிப்பு விஷயமா வெளியில் போயிட்டீங்கன்னா எனக்கு துணைக்கு செல்வி இருக்கட்டுமே, அவளும் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா மாமியார் பாக்கியட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ட்ரிப்புக்கு தேவையான எல்லா லக்கேஜுமே நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவுக்கு போகிற வழியில் நிறையா கோவில் இருக்கும்ல, நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட மாமியார். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியல அத்தை, 1-2 கோயிலுக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. கேரளாவில் பெரிய பெரிய போட்லாம் இருக்கும்ல, நம்ம அங்கே போகலாமா பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அங்கே சாப்பாடெலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு பாக்கியா மாமியார் கேட்குறாங்க. ஆமாத்த, அங்கே மீனெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட மாமியார். அடுத்ததாக ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாவோட அண்ணனும் அண்ணியும் இப்போ மயுவை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. ராதிகா அண்ணே ராதிகா அம்மாட்ட, ஏமா இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் ராதிகாவும் மாப்பிள்ளை தான் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, இந்த காலத்தில் போய் எதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் வீட்டிலேயே சிம்பிளாக வச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. மயுவுக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ராதிகாவோட அண்ணே சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கிஃப்டெல்லாம் பார்க்குறதுக்காக எல்லாருமே இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க. கோபி இப்போது இனியாவுக்கு கால் பண்ணுறாரு. இனியாவுமே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. டேடி மேலே இருக்கிற கோபத்தில் நீ எங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேயோன்னு நினச்சிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த ட்ரிப்பை 1 வீக் போஸ்ட்போன் பண்ணிக்கலான்னு பெர்மிஷன் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை டேடி, நான் தான் ட்ரிப்பு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. செல்லியன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டானா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. செல்லியன் அண்ணே என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஓ, அப்போ சின்னவர் உன்னை கூட்டிகிட்டு போகிறாரா, எழில் கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டேடி, என்னை ட்ரிப்புக்கு அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. என்னது அம்மாவா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாரு கேட்ட உடனே. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.